ஸோ நம்ம வந்து இந்த வீக்கான போர்ஷன்ஸ் அதாவது ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா 2 டாபிக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இந்த வீக்குக்கு வந்து உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் இருக்காது. ரோபோட்டிக்ஸ்ங்கிறது சின்ன டாபிக் தான். நான் அது உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோவா குடுக்குறேன். ஸோ அது வந்து இந்த வீக்ல நான் இந்த கிளாஸ் உங்களுக்கு இன் டெப்த்தா நடத்துனனால, இது வந்து நம்ம இந்த வீக்குக்கான டெஸ்ட் போர்ஷன்ல இன்க்ளூட் பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் தான் இந்த வீக்கான சயின்ஸ் அண்ட் டெக்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அத மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எப்போ ஃபர்தரா உங்களுக்கு வந்து டெஸ்ட்ல ஆட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அது உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவா வந்துரும். ஒரு சின்ன டாபிக் மாரி தான் இருக்கு. ஸோ மெயினான டாபிக்ஸ்க்கு வந்து நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அது வந்து ரெக்கார்டட் வீடியோவா குடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக்குக்கு மறந்துடாதீங்க. ரோபோட்டிக்ஸ் கிடையாது. அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் தான் இந்த வீக்குக்கு உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்ல 15 கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும். ஸோ இதுல நம்ம வந்து போன கிளாஸஸ்ல இது எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இத நம்ம கொஞ்சம் புக்ல ரிலேட்டடாவும் உங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணிடலாம். ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் மாரி தான். இதுவும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுல இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 மீடியம்க்குமே நான் சொல்லி தரேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இதுக்கப்புறமா இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிறது ஃபுல்லாவே ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். அது நீங்க பார்த்துக்கோங்க. நான் மெயின் டாபிக்ல மட்டும் சொல்லிருக்கேன். So definition of radioactivity. The nucleus of some elements is unstable. நேத்தே நான் சொல்லியிருந்தேன். போன கிளாஸ்ல வந்து ஒரு சிலது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ த நியூக்ளியஸ் நம்ம பார்க்கறது எல்லாமே நியூக்ளியர் பிசிக்ஸ் தான். நியூக்ளியஸை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நியூக்ளியஸ் ஆஃப் some elements is unstable. Such nuclei undergo nuclear decay and get converted into more stable nuclei. இப்போ அன்ஸ்டேபிளா இருக்கிறது என்னவா மாறணும்? ஸ்டேபிளா மாறணும். அதுக்கு அது என்ன மாதிரி இது பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நியூக்ளியர் வந்து என்ன ஆகுதுன்னா, நியூக்ளியர் டீகே ஆகுது. ஸோ ஒரு அன்ஸ்டேபிளா இருக்க நியூக்ளியர் வந்து நியூக்ளியர் டீகே ஆச்சு அப்படின்னா, அது வந்து நமக்கு என்னவா ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேபிள் நியூக்ளியா மாறிடும். During these nuclear reactions, these nuclei emit certain harmful radiations and elementary particles. ஸோ இதுல வந்து நமக்கு நியூக்ளியர் எமிட் நம்ம டீகே ஆகிறப்ப நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஃபியூசன், ஃபிஷன் அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுல நமக்கு என்ன வந்தது? எனர்ஜிஸ் வந்துருச்சு. எனர்ஜிஸ்லாம் வந்தது. பிளஸ் ஆல்பா டீகே, பீட்டா டீகே, காமா டீகே அதுவும் நம்ம பார்த்துருந்தோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. During these nuclear reactions, these nuclei emit certain harmful radiations. அது அந்த ரேடியேஷன்ஸ் மட்டும் வருமான்னு பார்த்தீங்கன்னா, அதோட சேர்ந்து என்னமோ ஒரு எலமெண்டரி பார்ட்டிகல்ஸ் வரும். The phenomena of nuclear decay of certain elements. இந்த certain elements unstable இருக்க எலமெண்ட் வந்து நியூக்ளியர் டீகே ஆகி ஸ்டேபிளா மாறப்போகுது. ஸ்டேபிளா மாறுறப்ப எதெல்லாம் கொடுக்கும்னு சொன்னேன்? ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸும் இருக்கும், சம் எலமெண்டரி பார்ட்டிகல்ஸும் இருக்கும். அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. எமிஷன் ஆஃப் ரேடியேஷன்ஸ் எது? ஆல்பா, பீட்டா அண்ட் காமா. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடணும். இந்த பினாமினாவுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. அண்ட் the elements which undergo this phenomena are called radioactive elements. எந்த எலமெண்ட் வந்து அன்ஸ்டேபிளா இருந்ததோ அந்த எலமெண்ட் தான் வந்து என்ன ஆகுது? நியூக்ளியர் டீகேக்கு போய் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகி ஸ்டேபிளா மாறப்போகுது. அந்த அன்ஸ்டேபிளா இருக்க அந்த இனிஷியலா இருக்கக்கூடிய எலமெண்ட், அந்த எலமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டீகே ஆகும். ஆறுங்கிறது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எழுதியிருக்கேன். ஸோ ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது, நியூக்ளியர் டீகே ஆகுது. அதுல வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ரேடியேஷன்ஸ் ஆல்பா, பீட்டா இல்லைன்னா காமா அந்த மாதிரி ரேடியேஷன்ஸும் வருது. அதோட சம் எலமெண்ட்ஸும் வருது. ஓகேங்களா? இந்த ஆல்பா, பீட்டா அண்ட் காமா இந்த இது வர்றதுக்கு இந்த ஃபினாமினாக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. எந்த எலமெண்ட் வந்து இதுல இன்வால்வ் ஆகுதோ அந்த எலமெண்ட்டுக்கு பேர் தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே தமிழ்ல பார்த்துடலாம். கதிரியக்கத்தின் வரையறை. சில தனிமங்களின் உட்கருக்கள் அந்த அணு உள்ள இருக்கக்கூடியதுதான் அந்த நியூக்ளியஸ், அந்த அணுக்கரு தான் என்ன சொல்றாங்கன்னா உட்கரு அப்படின்னு சொல்றாங்க. சில தனிமங்களின் உட்கருக்கள் நிலையற்றவையாக உள்ளன. இது வந்து எப்படி இருக்குன்னா நிலையா இல்ல. இந்த உட்கருக்கள் சிதைவடைந்து சற்று அதிக நிலைப்புத்தன்மையுடைய உட்கருக்களாக மாறுகின்றன. சோ உட்கருக்கள் ஃபர்ஸ்ட் நிலையா இல்ல. சோ அது நிலையா மாறணும். நிலையா மாறுறதுக்கு அது என்ன பண்ணணும் அப்படின்னா சிதைவடையணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த நிகழ்வு கதிரியக்கம் என அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் கதிரியக்கம். அதாவது சில தனிமங்களின் அணுக்கள் சிதைவடைந்து, தனிமங்களின் அணுக்கள் இப்ப சிதைவடையுது எதுக்கு? அது வந்து நிலையா மாறுறதுக்காக.
சிதைவடைகிறப்ப என்னெல்லாம் வெளியிடுது பாருங்க. ஆல்பா, பீட்டா, காமா கதிர்களை வெளிவிடும் நிகழ்வை கதிரியக்கம். அந்த ப்ராசஸ்க்கு பேரு வந்து கதிரியக்கம் நம்ம சொல்றோம். இந்நிகழ்விற்கு உட்படும் தனிமங்கள் எந்த தனிமம் வந்து நிலையானதா இல்லாம நிலையானதா மாறப்போகுதோ அந்த தனிமம் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கதிரியக்க தனிமங்கள். சோ எது வந்து நிலையா இல்லையோ அதுதான் வந்து என்ன ஆகுது கதிரியக்க தனிமம். அது வந்து சிதைவடையும் போது என்னெல்லாம் வரும் ஆல்பா, பீட்டா, காமாங்கிற கதிரியக்கத்தை வெளியிடுது. அதனால நம்ம அந்த தனிமங்களை என்ன சொல்றோம் அப்படின்னா கதிரியக்க தனிமங்கள் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஓகேங்களா? So next, natural radioactivity. The elements such as uranium and radium undergo radioactivity and emit the radiations on their own without any human intervention. ஸோ இப்போ வந்து அன்ஸ்டேபிளா இருக்கிறது வந்து டிகேஐ ஸ்டேபிளா மாறப்போகுது. இதுல வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாம செல்ஃபா அதுவே நடந்துக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்றோம். திஸ் பினாமினா ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன்ஸ் ஃப்ரம் சர்டன் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொன்னோம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்னு சொன்னோம். ஆன் தேர் ஓன் அதுவாகவே நடந்துக்கும். அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. த எலமெண்ட்ஸ் ஹூஸ் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது என்ன லெட்டர்ல நம்ம சொல்லுவோம் இசட்னு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன் நம்பர் ஆஃப் புரோட்டான் மட்டும் இருக்கிறது அட்டாமிக் நம்பர். The elements whose atomic number is more than 82 82க்கு மேல இருக்கிறது தான் வந்து undergo spontaneous radioactivity. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து ஒரு எலமெண்ட் அக்கர் ஆகணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து மோர் தென் 82 இருக்கணும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யுரேனியம், ரேடியம் எக்ஸெட்ரா. There are only two elements which have been identified as radioactive substance with atomic number less than 82. இப்போ தானே 82க்கு மேல இருக்கணும்னு கண்டிஷன் சொன்னீங்க. ஆனா அதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. 82க்கு கீழே இருக்க அட்டாமிக் நம்பரும் அதுல 2 எலமெண்ட்ஸும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு இது அப்ளிகபிளா இருக்கு. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னிட்டியம். அதோட அட்டாமிக் நம்பர் பாத்துக்கோங்க 43. நெக்ஸ்ட் புரோமித்தியம் இதோட அட்டாமிக் நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 61. 43 அண்ட் 61 பாத்தீங்கன்னாலே லெஸ் தென் 82 தான் இருக்கு. இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி. ஸோ அப்போ இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா இந்த பேராகிராஃப்ல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்க நியூக்ளியை வந்து ஸ்டேபிள் நியூக்ளியவா சேஞ்ச் ஆகுது. இது வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஓனாவே நடக்குது. ஸோ நேச்சுரலாவே நடக்குது. இதான் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி நேச்சுரலா நடக்கணும்னா கண்டிஷன் வந்து என்னன்னா அட்டாமிக் நம்பர் வந்து மோர் தென் 82 இருக்கணும். ஆனா அதுக்குன்னு ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. 2 எலமெண்ட் மோர் தென் 82 இருக்கிறதுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யுரேனியமும் ரேடியமும். 82க்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு 2 எலமெண்ட்டும் இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு வந்து இன்வால்வ் ஆகும். அது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிட்டியம் டிசி, நெக்ஸ்ட் புரோமித்தியம் பிஎம். ஸோ டெக்னிட்டியம் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 43. நெக்ஸ்ட் புரோமித்தியம் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 61. ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான், அதை வந்து நம்ம இசட்ல சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இயற்கை கதிரியக்கம். யுரேனியம் மற்றும் ரேடியம் போன்ற சில தனிமங்கள் கதிரியக்கத்திற்கு உட்பட்டு எவ்வித மனித குறியீடுகளுமின்றி கதிர்வீச்சுகளை வெளியிடுகின்றன. ஸோ நிலையா இல்லாதது நிலையா மாறுது. நிலையா மாறுறதுக்கான அந்த ப்ராசஸ்ல யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அது தன்னிச்சையா நடக்குது. ஸோ சில தனிமங்கள் புறத்தூண்டல்னா உங்களுக்கு தெரியும் வெளியே இருந்து யாருமே வந்து இன்டியூஸ் பண்ணாம தன்னிச்சையாகவே கதிர்வீச்சுகளை வெளியிடுகின்றன. இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்றோம். அணு எண்ணா நமக்கு வந்து இந்த இசட்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா நம்பர் ஆஃப் புரோட்டான்களின் எண்ணிக்கை. அணு எண் 82 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. ஸோ இது இயற்கை கதிரியக்கத்துக்கு உட்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கண்டிஷன் வந்து என்னன்னா அணு எண் வந்து 82க்கு மேல இருக்கணும். எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா யுரேனியம், ரேடியம் இது ரெண்டோட அணு எண்ணும் 82க்கு மேல இருக்கு. ஸோ இது வந்து இயற்கை கதிரியக்கத்துக்கு உட்படுது. அதாவது இது வந்து நிலை இல்லாததுல இருந்து நிலையா மாறுறதுக்கு சிதைவடையும். அது வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தன்னிச்சையாவே நடக்கும். இன்னும் பிற அணு எண் 82 விட குறைவாக உள்ள 2 தனிமங்களை இதுவரையில் கதிரியக்கத்தன்மை வாய்ந்தவை என அடையாளம் காணப்பட்டது. 82க்கு மேலதான் இருக்கணும் அப்படின்னாலும் 82க்கு கீழேயும் ஒரு 2 விதிவிலக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 2 தனிமங்கள் இருக்குது. அந்த தனிமங்கள் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னிட்டியம், நெக்ஸ்ட் புரோமித்தியம். இந்த டெக்னிட்டியம் அதோட அணு எண் அப்படிங்கிறது வந்து 43. புரோமித்தியம் அதோட அணு எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 61. இது ரெண்டுமே 82 விட கம்மியா தான் இருக்கு. ஆனா இது வந்து இயற்கை கதிரியக்கத்துக்கு உட்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்த 82க்கு மேல இருக்க எல்லாமே இயற்கை கதிரியக்கத்துக்கு உட்படும். அது யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தன்னிச்சையா நடக்கும். நெக்ஸ்ட்
ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி. இது வந்து எதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆப்போசிட் டு தி நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறப்ப வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அதுவாவே செல்ஃபாவே நடக்குதுன்னு பார்த்தோம். அப்ப ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி என்னவா இருக்கும்? சம் இன்டியூஸ் பண்ணி அது வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆர்டிஃபிஷியலா பண்ணியிருப்பாங்க. ஸோ த ஃபினாமினா பை விச் ஈவன் லைட் எலமெண்ட்ஸ் ஆர் மேட் ரேடியோ ஆக்டிவ். லைட் எலமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இங்க லைட் எலமெண்ட்ஸ்னா 82க்கு மேல இருக்கிறது வந்து புரோட்டான் தான். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அதே சேம்ல தான் இருக்கும். அப்போ ஒரு ஆட்டமோட வெயிட் என்னவா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அதே இது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் கம்மியாக கம்மியாக எலக்ட்ரான்ஸ் கம்மியாகும். அப்போ ஒரு ஆட்டமோட வெயிட் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும் இல்லைங்களா? அதுதான் இங்க லைட்டர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 82 கம்மியா இருக்குது. அப்ப 82க்கு மேல இருக்கிறோட ஆட்டமோட வெயிட்டையும் பார்த்தீங்கன்னா, 82க்கு கீழ இருக்கக்கூடிய ஆட்டமோட வெயிட்ட பார்த்தீங்கன்னா, எது கம்மியா இருக்கும்? 82க்கு கீழ இருக்கக்கூடிய ஆட்டமோட வெயிட் கம்மியா இருக்கும். அதான் லைட்டர் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. The phenomena by which even lighter elements are made radioactivity. கீழ இருக்கிறதுல நம்ம எக்ஸெப்ஷன் நேச்சுரலாவே பார்த்தது 2 தான் பார்த்தோம். இல்லையா? டெக்னிட்டியமும், புரோமித்தியமும் தான் பார்த்தோம். அது இல்லாம மத்தது எல்லாமே நம்ம ரேடியோ ஆக்டிவ்ல இன்வால்வ் ஆக வைக்கணும் அப்படின்னா, அது வந்து என்ன மெத்தட்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட் தான். So made radioactive by artificial or induced method is called artificial radioactivity or man-made radioactivity. This kind of radioactivity was discovered by Irene Curie and F. Joliet in 1934. Artificial radioactivity is induced in certain lighter elements. என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. போரான், அலுமினியம், etc. by bombarding them with radiations such as alpha particles. இப்போ ஒரு போரான் எடுத்துக்கோங்களேன். போரான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து நேச்சுரலாவே ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்காது. அப்ப இத நம்ம இன்டியூஸ் பண்ணணும். எத வச்சு இன்டியூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ வந்து இதுல பாம்பார்ட் பண்றோம். எமிட்டட் டூரிங் த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆஃப் யுரேனியம். இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எங்க இருந்து கிடைக்குது? நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆஃப் யுரேனியம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? யுரேனியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன? அட்டாமிக் நம்பர் 82க்கு மேல இருக்கு. அப்ப இது வந்து என்னது? நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டில இருந்து அன்ஸ்டேபிளா இருக்கிறது ஸ்டேபிளா மாறுறப்ப என்னென்ன ரேடியேஷன்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆல்பா, பீட்டா, காமா பிளஸ் சம் எலமெண்டரி பார்ட்டிகல்ஸ் வரும். அதுல கிடைக்கக்கூடிய ஆல்பாவை தான் இங்க யூஸ் பண்றாங்க. அதுல கிடைக்கக்கூடிய ஆல்பாவை எடுத்துட்டு இந்த போரானை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா பாம்பார்ட் பண்ண போறாங்க. This also results in the emission of invisible radiations. இங்க கிடைக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா invisible radiations இருக்கும். அதே மாதிரி சேம் எலமெண்டரி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். During such a disintegration இன்டகிரேஷன்னா சேர்க்கிறது, டிஸ்இன்டகிரேஷன்னா பிரிக்கிறது. அதாவது இப்போ ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியை வந்து என்னவா மாறுது? 2, 3 அன்ஸ்டேபிள் நியூக்ளியை வந்து என்னவா மாறுது? இது ஆகுது இல்லைங்களா? என்ன பார்த்தோம்? டீகே ஆகுது. ஸோ டீகே ஆகுறப்ப அதுதான் நம்ம இங்க என்ன சொல்றாங்கன்னா டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சேர்றது, இது பிரிகிறது. So during such a disintegration, the nucleus which undergoes disintegration is called parent nucleus. So இப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் எப்படி இருக்குது? இது வந்து டீகே ஆகுது. டீகே ஆகிறப்ப இந்த மாதிரி 2 நியூக்ளியஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நியூக்ளியஸ் தான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் நியூக்ளியஸ். So during such disintegration, the nucleus which undergoes disintegration is called parent nucleus, and that which is produced after the disintegration is called daughter nucleus. இது ரெண்டும் வந்து என்ன சொல்றாங்கன்னா daughter nucleus. The particle which is used to induce the artificial integration. இங்க யார் இன்டியூஸ் பண்ணா? நார்மலா இருந்த போரான எதை இன்டியூஸ் பண்ணுது? ஆல்பா பார்ட்டிகல். அந்த ஆல்பா பார்ட்டிகல் அந்த ஆல்பா பார்ட்டிகல் வந்து எங்க இருந்து வந்தது? நம்ம யுரேனியமோட நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டில இருந்து வந்த ஆல்பாவை எடுத்து நம்ம போரானோட என்ன பண்றோம்? பாம்பார்ட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்னாச்சு? பேரண்ட் நியூக்ளியை வந்து 2 டாட்டர் நியூக்ளியை நமக்கு ஸ்பிளிட் ஆச்சு இல்லைங்களா? அப்போ எது இன்டியூஸ் பண்ணுதுங்க? அந்த ஆல்பா தான் இன்டியூஸ் பண்ணுது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இன்டியூஸ் ஆர்டிபிஷியல் டிஸ்இன்டகிரேஷன் இஸ் டெர்ம்ட் அஸ் ப்ரொஜெக்டைல். அந்த ஆல்பாவை தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரொஜெக்டைல். And the particle which is produced after the disintegration is termed as ejected particle. So நம்ம invisible radiations வரும் plus some elementary particles வரும் நம்ம சொன்னோம். அந்த elementary particles தான் வந்து என்னன்னா ejected particle. எது induce பண்ணுதோ அது வந்து projectile. When the projectile hits the parent nucleus, இந்த projectile தான் நம்ம alpha. Parent nucleus என்னது? boron. So projectile hits the parent nucleus. It is converted into unstable nucleus, which in turn decay spontaneously, emitting the அதுல நமக்கு என்ன வரும்? daughter nucleus வரும் along with the ejected particle. So projectile and ejected particle புரியுதா? projectile அப்படிங்கிறது வந்து அந்த இன்டியூஸ் பண்றது.
ஸோ அதுல நமக்கு லாஸ்ட்டா நமக்கு கிடைக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜெக்டட் பார்ட்டிகிள். நெக்ஸ்ட் இந்த டேபிளையும் பார்த்தரலாம் இதுல. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப். நேச்சுரல் அப்படிங்கிறது யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம். செல்ஃபாவே இருக்கும். இங்க எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ இன்டியூஸ்டு ப்ராசஸ். இது செல்ஃப் ப்ராசஸ் கிடையாது. இன்டியூஸ்டு ப்ராசஸ். இதுல நேச்சுரலா நமக்கு என்னென்ன இதெல்லாம் எமிட் ஆகும்? ஆல்பா, பீட்டா, காமா. இங்க மோஸ்ட்லி எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் நியூட்ரான், பாசிட்ரான் இதுதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா எமிட் ஆகும். இட் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அதுவாவே நடக்கும். இட் இஸ் அன் இன்டியூஸ்டு ப்ராசஸ். இன்டியூஸ் பண்ணி அதாவது ஆல்பா பார்ட்டிகல் வச்சு இன்டியூஸ் பண்ணி நடக்குது. எக்ஸிபிட்டட் பை எலிமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 82. இங்க வந்து மோர் தென் 82க்கு நார்மலாவே நடக்கும். இங்க லெஸ் தென் 82 எதை தவிர? அந்த டெக்னீட்டியமும் புரோமித்தியமும் தவிர. திஸ் கேன் நாட் பி கண்ட்ரோல்டு. ஸோ இது வந்து நம்ம நேச்சுரலா நடக்கிறதுனால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது நம்ம ஆர்டிஃபிஷியலா பண்றதுனால திஸ் கேன் பி கண்ட்ரோல். செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம். இயற்கை கதிரியக்கத்துக்கு மாறானதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா தூண்டப்பட்ட கதிரியக்கம். இயற்கை கதிரியக்கம் அப்படிங்கிறது வந்து நிலை இல்லாத ஒரு அணுக்கரு சிதைவடைந்து நிலையான அணுக்கருவாக மாறுற அந்த நிகழ்வு வந்து தன்னிச்சையா நடக்கும். தூண்டப்பட்ட கதிரியக்கத்துக்கு அது தன்னிச்சையா நடக்காது. மனிதர்கள் மூலமாக நடக்கும். செயற்கையாக அல்லது தூண்டப்பட்ட முறையில் சில லேசான தனிமங்கள். லேசான தனிமங்கள்னா ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, அதோட அணு எண் வந்து 82க்கு கம்மியா இருக்கும். அப்போ அதோட வெயிட் கம்மியா இருக்கும். அதனால லேசான தனிமங்கள் சொல்றாங்க. கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு செயற்கை கதிரியக்கம் என்று பெயர். இதனை மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம் எனவும் கூறலாம். இது யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யாரு? ஐரின் கியூரியும், ஜோலியட்டும் எப்போன்னா 1934ல. போரான், அலுமினியம் போன்ற சில லேசான தனிமங்கள். இதோட அணு முறை எண் வந்து என்னவா இருக்குன்னா 82க்கு கீழ இருக்கு. அதோட உட்கருக்களை ஆல்பா துகளை கொண்டு மோதும் போது அவை தூண்டப்பட்டு செயற்கை கதிரியக்கத்தை வெளியிடுகின்றன. இங்க வந்து போரான். போரான்ல என்ன பண்றாங்கன்னா, ஆல்பாவ வச்சு இத வந்து என்ன பண்றாங்கன்னா தூண்டுறாங்க. ஆல்பா அப்படிங்கிறது எங்க இருந்து வந்ததுன்னா, நம்ம இயற்கை கதிரியக்கத்துல இருந்து கிடைச்ச ஆல்பாவ யூஸ் பண்ணி இந்த போரான நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தூண்டுறோம். அப்படி தூண்டினா மட்டும் தான் நமக்கு இந்த போரான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கதிரியக்கத்துக்கு உட்படும். இக்கதிரியக்கத்தில் கட்புலன் ஆகாத கதிர்வீச்சுகளும் அடிப்படை துகள்களும் வெளியாகின்றன. இப்படி வர்றப்ப இந்த கதிரியக்கம் இந்த ப்ராசஸ் நடக்குது. இந்த ப்ராசஸ்ல நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்புலன் ஆகாத கதிர்வீச்சுகளும், அடிப்படை துகள்களும் இதுல கிடைக்கும். கதிரியக்க சிதைவின் போது கதிரியக்க சிதைவிற்கு உட்படும் உட்கரு எது வந்து இன்வால்வ் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தாய் உட்கரு. இந்த புரோட்டான் தான் உங்களுக்கு தாய் உட்கரு என்றும் சிதைவிற்கு பிறகு உருவாகும் உட்கரு. இப்ப இது சிதைவு முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு நியூக்ளியஸ் வந்து சிதைஞ்சதுக்கு அப்புறமா 2 நியூக்ளியஸ் அப்படி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தாய் உட்கருன்னு சொல்றாங்க. இது 2மே வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா சேய் உட்கரு. செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படும் துகள் எதை வந்து தூண்டுதோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா எரிதுகள் அப்படின்னு சொல்றாங்க அல்லது எரிபொருள் அப்படின்னு சொல்றாங்க. சிதைவிற்கு பிறகு உருவாகும் துகள் வந்து விடு துகள். அப்ப நீங்க 2 இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எரிதுகள், விடு துகள். இந்த ஆல்பா தான் இங்க வந்து தூண்டுது. அப்ப இந்த ஆல்பா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எரிதுகள். இந்த ப்ராசஸ்ல ஃபைனலா கிடைக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விடு துகள். எரிதுகள் நிலையற்ற தாய் உட்கருவினில் மோதும்போது எரிதுகள்னா இந்த ஆல்பா. நிலையற்ற தாய் உட்கருவினில் மோதும்போது தன்னிச்சையாக விடுதுகளை வெளியேற்றி செய் உட்கருக்களாக மாறுகிறது. இத நம்ம பார்த்தோம். தாய் உட்கரு, செய் உட்கருன்னு பார்த்தோம். எக்ஸ் மற்றும் ஒய் என்பன முறையே இது குடுத்திருக்காங்களா? சரி, ஓகே. இது நம்ம அங்க சொல்லல. சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் இயற்கை கதிரியக்கத்துக்கும், செயற்கை கதிரியக்கத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது அணுக்கருவின் தன்னிச்சையா இயற்கைனா யாரோட ஹெல்ப்பும் வேணாம். தன்னிச்சையா இருக்கும். இது வந்து என்ன பண்ணும்? கண்டிப்பா தூண்டப்பட்ட நிகழ்வா தான் இருக்கும். இங்க எதெல்லாம் உமிழப்படுகின்றன? ஆல்பா, பீட்டா, காமா கதிர்கள் வந்து உமிழப்படுகின்றன. வெளிவருது. பெரும்பாலும் அடிப்படை துகள்களான என்னது? நியூட்ரான், பாசிட்ரான் இதுதான் வருது. இது ஒரு தன்னிச்சையான நிகழ்வு. இங்க முதல்லயே குடுத்துட்டாங்க. இங்கேயும் தூண்டப்பட்ட நிகழ்வு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்டும் சிமிலரா தான் இருக்கு. சேமா தான் இருக்கு. இதோட அணு எண் வந்து என்னவா இருக்கணும்? 82 விட அதிகமா இருக்கணும். இதோட அணு எண் வந்து என்னவா இருக்கணும்? 82 விட குறைவா இருக்கணும். 2 வந்து நேச்சுரலாவே இயற்கையாவே நடக்கும். அது வந்து டெக்னீட்டியமும், புரோமித்தியமும். இதனை கட்டுப்படுத்த முடியாது. அது இயற்கையா நடக்கிறதுனால நம்ம எதுவுமே
கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறதுனால இதனை கட்டுப்படுத்த முடியும். சரி, இங்க பாருங்க. இங்க வந்து இது வந்து என்னன்னு பாருங்க. இது வந்து போரான் இல்லைங்களா? இதுதான் உங்களுக்கு என்ன அப்டின்னா ஆல்ஃபா. ஆல்ஃபா பார்ட்டிகிள் அப்படிங்கிறப்ப நான் போன கிளாஸ்லயே உங்களுக்கு எழுதியிருந்தேன். 2 புரோட்டான், 2 நியூட்ரான் அப்படிங்கிறது நான் எழுதியிருந்தேன். ஸோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. புரோட்டான் அப்படிங்கிறது வந்து புரோட்டானோட நம்பர்ஸோட கவுண்ட் நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்? இசட்ன்னு சொல்லியிருந்தேனா? இந்த இசட் வந்து உங்களுக்கு எங்க இருக்கும்? கீழ இருக்கும். ஏ வந்து மேல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த இதுதான் வந்து உங்களுக்கு இசட். புரோட்டானோட எண்ணிக்கை. இந்த ஏ இருக்கு இல்லையா? சாரி இந்த 4 இருக்கு இல்லைங்களா? அது ஏ. இதுதான் வந்து உங்களுக்கு மாஸ் நம்பர். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஆல்ஃபா. ஸோ இது வந்து ஆல்ஃபா. இது வந்து பெரிலியம் குடுத்துருக்காங்க. நம்ம அங்க போரான் பார்த்தோம். இங்க பெரிலியம் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ஆல்ஃபா வந்து இதுல நம்ம வந்து பாம்பார்ட் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்? அன்ஸ்டேபிளா இருக்கிற இந்த இனிஷியலா இருக்கிறது. இதுதான் வந்து உங்களுக்கு என்னது? ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் வச்சு பாம்பார்ட் பண்றப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சம் எலிமெண்டரி பார்ட்டிகிள் கிடைக்குது. இன்விசிபிள் ரேடியேஷன்ஸ் கிடைக்குது. In this above nuclear reaction, 6C13 is unstable. First unstable இருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்குது. அவ்வளவுதான். ஸ்டேபிளா மாறிடுது. ஸோ இதுல வந்து இது ப்ரொஜெக்டைல், இது ப்ரொஜெக்டைல். அதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு என்ன? எஜெக்டட் பார்ட்டிகிள்ஸ் தான். அதோட நேம் என்ன மறந்துருச்சு. எஜெக்டட் பார்ட்டிகிள்ஸ். இது வந்து எஜெக்டட் பார்ட்டிகிள்ஸ். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்விசிபிள் ரேடியேஷன்ஸ். So next, units of radioactivity. Curie. It is the traditional unit of radioactivity. So the radioactivity unit வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா Curie. It is defined as the quantity of radioactive substance which undergo 3.7 into 10 to the power 10 disintegration நான் சொன்னேன் இல்லைங்களா? தனித்தனியா பிரியிறது. ஒரு செகண்டுக்கு ஒரு பேரண்ட் நியூக்ளியை வந்து எப்படி டிஸ்இன்டகிரேட் ஆகுதுன்னு பாருங்க. எவ்வளவு கவுண்ட்? 3.7 into 10 to the power 10 ஆகணும் ஒரு செகண்டுக்கு. ஒரு செகண்டுக்கு ஒரு பேரண்ட் நியூக்ளியை வந்து இவ்ளோ டாட்டர் நியூக்ளியா டிஸ்இன்டகிரேட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கியூரி. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 curie is equal to 3.7 into 10 to the power 10 disintegrations. இது எவ்வளவு செகண்டுக்கு? ஒரு செகண்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இட் இஸ் அனதர் யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் பார்த்தது கியூரி, நெக்ஸ்ட் பாக்குறது வந்து ரூதர்ஃபோர்ட். இதுவும் ரேடியோ ஆக்டிவிட்டியோட இன்னொரு யூனிட் தான், அனதர் யூனிட். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து 10 to the power 6 disintegrations per second. அங்க 3.7 into 10 to the power 10. இங்க 10 to the power 10, 10 to the power 6 தான் ஒரு செகண்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பெக்யூரல் என்ன கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இதுவும் வந்து இதுதான் எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ யூனிட்ஸ் இருந்தாலும் எஸ்ஐ யூனிட்னு நம்ம வந்து ஸ்டாண்டர்டா ஒன்று ஃபாலோ பண்றது ஒன்று இருக்கும். இதுதான் வந்து இதோட எஸ்ஐ யூனிட். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த குவான்டிட்டி ஆஃப் 1 disintegrations per second. ஒரு செகண்டுக்கு ஒரு டிஸ்இன்டகிரேஷன். அதாவது பேரண்ட் நியூக்ளியை வந்து ஒரே ஒரு டாட்டர் நியூக்ளியே வந்து என்ன ஆகும்? டிஸ்இன்டகிரேட் ஆகும் ஒரு செகண்டுக்கு. So next, Röntgen. It is the radiations exposures of gamma and X-ray is measured by another unit called. சரி, இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மூணுமே வந்து டிஸ்இன்டகிரேஷனை ரிலேட் பண்ணி அந்த யூனிட் இருந்தது. பட் இது வந்து என்னன்னு பாருங்க. quantity of radioactivity substance which produces a charge of, இங்க சார்ஜ் Q கொண்டு வந்திருக்காங்க. சார்ஜ் வந்து என்னது? 2.58 into 10 to the power minus 4 coulomb in 1 kg of air under standard conditions of pressure, temperature and humidity. அப்ப மேல பார்த்த மூணுமே டிஸ்இன்டகிரேஷன். இங்க சார்ஜ் கொண்டு வந்திருக்காங்க. சார்ஜ் வந்து எவ்வளவுனா 2.58 into 10 to the power minus 4. எவ்வளவு ஏர்னு கொடுத்துருக்காங்கன்னா 1 kg of air. ரிமைனிங் எல்லா கண்டிஷன்ஸும் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் பார்த்தது கியூரி, நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட், நெக்ஸ்ட் பெக்கோரல், நெக்ஸ்ட் ரியான்ஜன். இது இந்த பெக்கோரல் மட்டும் தான் உங்களுக்கு எஸ்ஐ யூனிட். இது மூணுமே டிஸ்இன்டகிரேஷன் ரிலேட் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் வந்து 3.7 into 10 to the power 10 disintegrations per second. இங்க 10 to the power 6 disintegrations per second. இங்க 1 disintegrations per second. நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல XY அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்த்தது இது வந்து நமக்கு என்னது? பேரண்ட், அதாவது தாய் உட்கரு.
இதுதான் வந்து நம்ம தூண்டப்படுற துகள் ஆல்பா. இது வந்து ஃபர்ஸ்ட் நிலை இல்லாம இருக்கு. இது தூண்டப்பட்டதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாரி நிலையானதா மாறுது. இதுதான் வந்து நமக்கு விடுதுகள். இதுதான் வந்து கட்புலனாகாத கதிர்கள். அப்படிதானே பார்த்திருந்தோம். கட்புலனாகாத கதிர்கள். கரெக்ட். கதிர்வீச்சு. இது வந்து கட்புலனாகாத கதிர்வீச்சு. நெக்ஸ்ட் கதிரியக்கத்தின் அலகு. இதோட அலகு என்னலாம் இருக்குன்னா கியூரி. கியூரி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு வினாடி நேரத்தில் 3.7 இன்டு 10^10 10^10 சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமங்களின் அளவு. ஒரு வினாடிக்கு எவ்வளவு சிதைவு வருதுன்னு பார்த்துக்கோங்க. 3.7 இன்டு 10^10 சிதைவு வருது. இது வந்து கியூரிக்கு. ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து 10^6 ஒரு வினாடிக்கு 10^6 இருக்கும். 10^6 சிதைவு இருக்கும். பெக்கோரல் அப்படிங்கிறது தான் வந்து SI யூனிட். பன்னாட்டு அலகு. இது வந்து ஒரு வினாடிக்கு ஒரு சிதைவு தான். ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு 1 பெக்கோரல் அவ்வளவுதான். ஒரு வினாடிக்கு எவ்வளவு வெளிய வருதோ அதுதான் வந்து என்னது 1 பெக்கோரல். ரான்ஜன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம இந்த மாரி சிதைவு வச்சு குடுக்காம, மின்னூட்டம் வச்சு குடுத்திருப்பாங்க. இங்க குடுத்திருக்காங்க பாருங்க மின்னூட்டம். மின்னூட்டம் வச்சு குடுத்திருப்பாங்க. அந்த மின்னோட்டமா நம்ம Q அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல என்ன குடுத்திருக்காங்க பாருங்க. 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது 2.58 into 10⁻⁻4 கூலும். கூலும் அப்படிங்கிறது வந்து இந்த மின்னூட்டங்களின் அலகு தான் கூலும். இது வந்து குடுத்துச்சுன்னா, அது வந்து நம்ம ரான்ஜன் சொல்றோம். ரிமைனிங் 3மே உங்களுக்கு வந்து சிதைவு பத்தி குடுத்திருக்காங்க. இந்த ரான்ஜன் அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு மின்னூட்டங்கள பத்தி குடுத்திருக்காங்க. அது வந்து எவ்வளவு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.58 into 10⁻⁻4 கூலும் வரணும். என்ன கண்டிஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோகிராம் காற்றுல இது வந்து வெளியாகணும்னு குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேஸ். இது நம்ம வந்து போன கிளாஸஸ்லயே பார்த்தாச்சு. ப்ராப்பர்ட்டீஸ் மட்டும் பார்க்கலாம். When a radioactive nucleus undergoes radioactivity, it emits harmful radiations. These radiations are usually comprised of any of three types of particles, either alpha, beta, gamma. Properties of alpha, beta and gamma rays. These three particles possess certain similarities and dissimilarities இருக்கு. இது இந்த டேபிள்ல கொடுத்திருக்காங்க. First properties என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. What are they? Helium alpha first என்ன கொடுத்திருக்காங்க. Helium nucleus consisting of 2 protons and 2 neutrons. இது நான் உங்களுக்கு போன ஸ்லைட்லயே சொல்லியிருந்தேன். 2 புரோட்டானும் 2 நியூட்ரானும் இருக்கும். இதுல வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ். இது வந்து என்னன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸா இருக்கு. இங்க பாத்துடலாமா? இதுல வந்து 2 proton and 2 neutron இருக்கு. They are electrons. இது ஃபுல்லாவே electrons. Basic elementary particles in all atom. எல்லா ஆட்டம்ஸ்லயும் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க வந்து அட்டாமிக் நம்பர் மட்டும் பாத்துக்கோங்க. -1 மாஸ் நம்பர் வந்து 0. நெக்ஸ்ட் காமா ரேஸ்ங்கிறது they are electromagnetic waves, EM waves. இதுவும் நான் சொல்லியிருந்தேன். காமா ரேஸ்ல வந்து ஹை எனர்ஜி இருக்கும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், EM வேவ்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. They are electromagnetic waves consisting of photons. நெக்ஸ்ட் சார்ஜ். இதோட சார்ஜ் இந்த ஆல்பா ரேயோட சார்ஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் +2e இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். இங்க வந்து என்னன்னா -e. நெக்ஸ்ட் நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். சார்ஜ் ஆஃப் ஈச் காமா பார்ட்டிகல் வந்து 0. அப்ப இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது நியூட்ரல். அயனைசேஷன் பவர். அயனைசேஷன் பவர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம அயானா கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதுதான் அயனைசேஷன் பவர். இப்போ நேத்தே நான் உங்களுக்கு ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நியூக்ளியஸ் இங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா செல் இருக்கும். இதுல வந்து ஒரு எலக்ட்ரான் நீங்க ரிமூவ் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு 281 கொடுத்திருந்தேன் இல்லைங்களா? சோடியம்க்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்க 2 இருக்கும். இங்க வந்து எவ்வளவு இருக்கும்? 8 இருக்கும். இந்த லாஸ்ட் செல்ல வந்து 1 இருக்கும். இங்க ஒரு எலக்ட்ரான நம்ம ரிமூவ் பண்ணணும்னா, இதுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும். நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ நம்ம பிரேக் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப சோடியம் வந்து அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ பிரேக் பண்ற மாரி ஒரு எனர்ஜிய வாங்கிட்டு, இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, லூஸ் பண்ணுது. எலக்ட்ரான லூஸ் பண்ணா, அது என்னவா மாறும்? கேட்டயானா மாறுங்களா? அயானா மாறும் இல்லைங்களா? அந்த கேட்டயான். அப்ப அயானா அது சேஞ்ச் ஆகணும்னா, அது எலக்ட்ரான் என்ன பண்ணணும்? லூஸ் பண்ணணும், இல்லன்னா கெயின் பண்ணணும். லூஸ் பண்ணா அது கேட்டயான், கெயின் பண்ணா ஆனயான். அப்போ ஒரு நியூட்ரலா இருக்க ஆட்டம் அயான்ஸா மாறணும் அப்படின்னா, எனர்ஜி அக்செப்ட் பண்ணியோ, இது பண்ணி நமக்கு அயான்ஸா மாறும். அந்த பவர தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அயனைசேஷன் பவர். ஒரு ஆட்டம் அயனா மாறுறதுக்கு
எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு எனர்ஜி அது கெயின் பண்ணா அது அயனா மாறும். அதுதான் அயனைசேஷன் பவர் அப்படிங்கிறது. ஸோ அயனைசிங் பவர் அப்படிங்கிறது 100 டைம்ஸ் கிரேட்டர் than பீட்டா ரேஸ் அண்ட் 1000 டைம்ஸ் கிரேட்டர் than காமா ரேஸ். ஸோ இது 100 டைம்ஸ், பீட்டாவோட இது 100 டைம்ஸ் அதிகமா இருக்கு. காமாவோட இது எவ்வளவு இருக்கு, 10,000 டைம்ஸ் இதோட அயனைசேஷன் பவர் அதிகமா இருக்கு. பீட்டாக்கு கம்பேரிட்டிவ்லி லோ சொல்லிட்டாங்க. இதுல வெரி லெஸ் அயனைசேஷன் பவர். ஏன்னா இங்க என்னவா இருக்கு, சார்ஜ் ஃபுல்லாவே ஜீரோவா இருக்கு. அப்ப இங்க அயனைசேஷன் பவர் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பெனிட்ரேட்டிங் பவர். லோ பெனிட்ரேட்டிங் பவர். பெனிட்ரேட்டிங் பவர்னா உள்ள டிராவல் ஆகி போறது, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ள டிராவல் ஆகி போறதா நம்ம பெனிட்ரேட்டிங் சொல்லுவோம். ஸோ லோ பெனிட்ரேட்டிங் பவர் ஈவன் ஸ்டாப்ட் பை திக் பேப்பர். ஒரு திக் பேப்பர் நீங்க வச்சா கூட இந்த ஆல்பா ரேஸ் என்ன ஆயிடும், அதோட ஸ்டாப் ஆயிடும், அந்த பேப்பருக்குள்ள போகாது. ஸோ பெனிட்ரேட்டிங் பவர் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் ஆல்பா ரேஸ். ஆல்பாவோட இந்த பீட்டாக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். தே கேன் பெனிட்ரேட் த்ரூ எ தின் மெட்டல் ஃபாயில். மெட்டல் ஃபாயில் உள்ள போகக்கூடிய அளவுக்கு இதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் காமா ரேஸ். தே ஹாவ் எ வெரி ஹை பெனிட்ரேட்டிங் பவர் கிரேட்டர் தென் தட் ஆஃப் பீட்டா ரேஸ். ஸோ இப்போ ஆல்பா ரேஸை விட பீட்டா ரேஸ்க்கு பெனிட்ரேட்டிங் பவர் அதிகம். இந்த பீட்டா ரேஸை விட காமா ரேஸ்க்கு இன்னும் பெனிட்ரேட்டிங் பவர் அதிகமா இருக்கு. ஸோ திக் மெட்டல் பிளாக்ஸ் வழியா கூட இதுக்கு போகக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. Next, the effect of electric and magnetic field. So deflected by both fields. ரெண்டு ஃபீல்டாலுமே இது டிஃப்ளெக்ட் ஆகும் இன் அக்கார்டன்ஸ் வித் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல உங்களுக்கு தம்பு தம்பு இது உங்களுக்கு என்னன்னா 4 ஃபிங்கர், இது மிடில் ஃபிங்கர்னு வச்சுக்கோங்க. தம்ப் அப்படிங்கிறது ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸை டினோட் பண்ணும். இந்த 4 ஃபிங்கர் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டை டினோட் பண்ணும். இந்த மிடில் சாரி 4 ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் கரண்ட் டினோட் பண்ணும். இதுதான் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இது ஃபோர்ஸ், இது மின்காந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா ஃபீல்டுக்கு தெரியலையே, சரி நான் தமிழ் மீடியத்துல பாக்குறேன். ஸோ இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது உங்களுக்கு என்னன்னா கரண்ட். இதுதான் ஃப்ளெமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இதை வச்சு நம்ம ரெண்டுலயுமே இது டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னாலே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இந்த ரெண்டு ஃபீல்டுமே அது என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ளெக்டட் பை போத் ஃபீல்ட்ஸ். இங்கேயும் அதே தான், ஏன்னா இங்க எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, அதனால. பட் த டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் ஆல்பா ரேஸ். இது ஏன் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஏன் டைரக்ஷன்ஸ் சேஞ்சா இருக்கும்னா, நம்ம கரண்டோட டைரக்ஷன்ஸ்லயே பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் நம்ம வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் வரையணும்னா கரண்ட் இப்படி மூவ் ஆகும், ஐ இப்படி மூவ் ஆகும். ஆனா எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும்னு பார்த்திருக்கோம். கன்வென்ஷனலா கரண்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் போகும். எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும்னு பார்த்திருக்கோம். அப்ப டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அதேதான், அந்த கான்செப்ட் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது ஆல்பா ரேஸ். ஆல்பா ரேஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்னது பாசிட்டிவ்லி சார்ஜ். இது பீட்டா ரேஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்திருந்தாங்க, நெகட்டிவ்லி சார்ஜ். அப்ப பாசிட்டிவ்லி சார்ஜ் இப்போ லெஃப்ட் சைட்ல போகுது அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ் எங்க போகும்னா ரைட் சைட்ல போகும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ பட் த டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் ஆல்பா ரேஸ். இதுவும் அதே ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான். தே ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ். ஏன்னா இங்க சார்ஜே இல்லை. சார்ஜ் இருந்தா தானே நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு சார்ஜஸ் இருக்கு, தேர்ட் ஒனுக்கு சார்ஜே இல்லை. அதனால தே ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பீடு கொடுத்திருக்காங்க. their speed ranges from 1/10 to 1/20 times the speed of light. ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட இதோட என்னவா இருக்கும் உங்களுக்கு 1/10 டைம்ஸ் இல்லைன்னா 1/20 டைம்ஸ் அதிகமா இருக்கும். ஸ்பீட் லைட்டோட ஸ்பீடு என்னது 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அதை விட இது 1/10 to 1/20 டைம்ஸ் அதிகமா இருக்கும். இங்க என்ன கொடுத்துருவாங்க, ஸ்பீட் கேன் கோ அப் டு 9/10 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். அப்ப 9/10 into 9/10 into 3 into 10⁸. இந்த 3 into 10⁸ தான் ஸ்பீட் ஆஃப் லைட். they travel with the speed of light. இது இந்த 3 into 10⁸ மட்டும் தான் இங்க இருக்கும். இது இங்க 9/10, இங்க என்னது 1/10 ல இருந்து 1/20 into இந்த வேல்யூ போட்டா உங்களுக்கு ஆல்பா ரேஸ். இதுதான் உங்களுக்கு என்னது ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள் கதிரியக்கத்துக்கு உட்படும் கதிரியக்க உட்கரு செறிவு மிகு அல்லது அபாயகரமான கதிர்களை உமிழ்கின்றன.
அபாயகரமான கதிர்களை உமிழ்கின்றன, வெளிவிடுது. வழக்கமாக அவை 3 கதிரியக்க துகள்களாக தரப்பட்டுள்ளன. அதுதான் வந்து என்னன்னா ஆல்பா, பீட்டா, காமா. ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகள். ஸோ இத வந்து இந்த டேபிள்ல குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் தன்மை. தன்மை அப்படிங்கிறது அதுகிட்ட எத்தனை புரோட்டான் இருக்கு? 2 புரோட்டான் இருக்கு. நம்ம அந்த ஹீலியத்திலே பார்த்தோம் இல்லைங்களா? ஆல்ஃபாலயே பார்த்தோம். போன கிளாஸ்ல சைடுல ஆல்ஃபால சொல்லியிருந்தேன். 2 புரோட்டான் இருக்கும். 2 நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரான பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா, இது வந்து நமக்கு நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிறது தான். ஸோ இங்க வந்து புரோட்டான், 2 புரோட்டான் மற்றும் 2 நியூட்ரான்களை கொண்ட ஹீலியம் அணுவின் உட்கரு. பீட்டான்னா பாருங்க, இது எல்லாமே என்னது? அடிப்படை துகள்களாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான். நெக்ஸ்ட் இவை ஃபோட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகள். இதுவும் நேத்தே சொல்லியிருந்தேன். அதிக ஆற்றல் கொண்ட மின்காந்த அலைகள். மின் சுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேர்மின் சுமை. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மின் சுமை. இது வந்து நடுநிலை. அயனியாக்கும் திறன். அயனியாக்கும் திறன்னா, ஒரு அணுவ அயனியா மாத்துறதுக்கு எவ்வளவு தூரம் அது வந்து இன்வால்வா இருக்கு. அதுதான். ஈஸியா அயனியா மாறுதா அப்படின்னா, அது அயனியாக்கும் திறன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அயனியா மாறல அப்படின்னா, அயனியாக்கும் திறன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு பார்த்தோம். அயனி அப்படிங்கிறது எப்படி மாறும்? ஒரு எலக்ட்ரான இழந்தோ, இல்லன்னா வாங்கியோ, இல்லன்னா பகிர்ந்தோ அது வந்து என்னவா மாறும்? பகிர்ந்து அப்படிங்கிறது அயனா வராது. ஒண்ணு இழக்கணும், இல்லன்னா வாங்கணும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அயனி. இது நம்ம நேர்மின் அயனி, எதிர்மின் அயனின்னு நம்ம பார்த்திருப்போம். ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான குடுக்குது அப்படின்னா, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மின் அயனி. எலக்ட்ரான லூஸ் பண்ணுது அப்படின்னா, நேர்மின் அயனி. நெக்ஸ்ட் ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான வாங்குது. எலக்ட்ரான வந்து வாங்குது அப்படின்னா, அது வந்து எதிர்மின் அயனி. இதுதான் வந்து அயனியாக்கும் திறன். ஸோ ஆல்ஃபா துகளின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை விட 100 மடங்கும். பீட்டா விட 100 மடங்கும் 100 மடங்கு அதிகமா இருக்கும். காமாவ விட 10,000 மடங்கு அதிகமா இருக்கும். இதன் அயனியாக்கும் திறன் மிகவும் குறைவு. இதுக்கு திறன் வந்து குறைவு. இங்கேயே சொல்லியாச்சு யாருக்கு தான் அதிகமா இருக்கும்? ஆல்ஃபாவுக்கு தான் அதிகமா இருக்கும். ஸோ இதுக்கு கம்மியா இருக்கும். ஒப்பீட்டளவில் மிகவும் குறைந்த அயனியாக்கும் திறன் பெற்றவை. இத விட இது வந்து கம்மியா தான் இருக்கும். குறைந்த அயனியாக்கம் தான் இருக்கும். ஏன்னா இங்க சார்ஜே இல்ல. நடுநிலை துகள். நேர்மின்னும் கிடையாது, எதிர்மின்னும் கிடையாது. நடுநிலை துகள். ஊடுருவும் திறன். ஊடுருவும் திறன் அப்படிங்கிறது மிக குறைந்த ஊடுருவும் திறன் இருக்கு. அதாவது ஒரு கடினமான தாளை நீங்க கூட வச்சா கூட, அது வந்து என்ன ஆகாதுன்னா, அது உள்ள போக முடியும். போக முடியாது. அது உள்ள போகறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிரும். ஆல்பா கதிர்களை விட அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை. இது ஆல்பா விட அதிகமா உள்ள ஊடுருவும். ஒரு தகட்டின் வழியா கூட இதால போக முடியுமாம். இங்க பாருங்க, ஒரு தடிமனான உலோகங்கள் வழியா கூட இதால போக முடியுங்கிறாங்க. அப்ப இதோட ஊடுருவும் திறன் கம்மி. இத கம்பேர் பண்றப்ப இதுக்கு கொஞ்சம் அதிகம். இத கம்பேர் பண்றப்ப காமா கதிர்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் மின் மற்றும் காந்த புலன்கள். ஃபீல்டுனா புலங்கள். மின் மற்றும் காந்த புலங்களால் ஏற்படும் விளைவு. மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கமடையும் பிளம்பிங் இடக்கை விதிப்படி. இது நான் உங்களுக்கு அந்த டயகிராம்லயே காமிச்சேன் இல்லையா? தம்பு. தம் அப்படிங்கிறது வந்து காந்த விசை. நம்ம கட்டை விரல் நம்ம சொல்லுவோம்ல அது. நெக்ஸ்ட் வந்து ஆள்காட்டி விரல் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது வந்து உங்களுக்கு காந்தபுலம். காந்தபுலம். நெக்ஸ்ட் நம்ம மோதிர விரலுக்கு பக்கத்துல இருக்கும் இல்லைங்களா? அது நடுவிரல். நடுவிரல் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு மின்புலம். இதுதான் ஃப்ளெமிங்கின் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ நெக்ஸ்ட் மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கமடையும். ஆனால் ஆல்பா துகள்கள் விளக்கமடையும் திசைக்கு எதிரான திசையில் விளக்கமடையும். ஏன்னா இது வந்து நம்ம இது பார்த்திருப்போம் இல்லையா? பேட்டரியில நான் உங்களுக்கு டயகிராம் வரைஞ்சிருப்பேன். இங்கிலீஷ் மீடியத்துல வரைஞ்சிருக்கவே தெரியும். கரண்ட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடுல மூவ் ஆகுதுன்னா, எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு என்னன்னா ரைட் சைடுல மூவ் ஆகும். ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிளஸ் சார்ஜ், இது வந்து உங்களுக்கு மைனஸ் சார்ஜ். அப்ப இதோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல தான் இதோட டைரக்ஷன்ஸ் இருக்கும். இங்க வந்து நமக்கு மின் மற்றும் காந்தப்புலங்கள் விளக்கமடையாது. நமக்கு வந்து மின்னோட்டம் இருந்தா மட்டும் தான் மின்புலம் வரும். அந்த மின்புலம் இருந்தா தான் காந்தப்புலம் வரும். ஸோ இங்க நமக்கு மின்னோட்டமே இல்ல அப்படிங்கிறதுனால இது 2லயுமே இது வந்து விலகல் அடையாது. நெக்ஸ்ட் திசைவேகம். திசைவேகம் வந்து ஒளியின் திசைவேகம். ஒளியின் திசைவேகம் தான் வந்து என்னது? 3 × 10⁸ மீட்டர் பெர் வினாடி. ஸோ அந்த ஒளியின் திசைவேகத்துல இந்த வேல்யூவோட நீங்க இந்த 1/10 × 1/20 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்க இந்த வேல்யூவோட எத மல்டிபிள் பண்ணிக்கணும்னா 9/10 மல்டிபிள் பண்ணிக்கணும். இங்க வந்து இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இங்க இருக்கும். 3 × 10⁸. இதுதான் அந்த டேபிள்ல குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்பா டீகே. ஆல்பா டீகே அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? நியூக்ளியஸ்ல இருந்து ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்க எக்ஸாம்பிள் வந்து என்ன குடுத்திருக்காங்கன்னா, 92 யுரேனியம்
92 யுரேனியம் 238. ஸோ இங்க என்னவா மாறுது. இங்க நமக்கு என்ன வரணும்? நியூக்ளியஸ்ல இருந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வரணும். ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ்னா என்னது? 2He4 இல்லைங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு இது கிடைக்கணும் அப்படின்னா, இங்க 92 இருக்கு இல்லைங்களா? 92ல இருந்து நமக்கு என்ன வேணும்? நமக்கு 2 வேணும். ஸோ அப்போ இங்க என்னவா மாறும்? 92ல இருந்து நமக்கு 2 வேணும்னா, அப்ப இங்க 90யா மாறிடும். நெக்ஸ்ட் இந்த ஹீலியம் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள் வரணும்னா, கீழ 2 இருக்கணும், மேல 4 இருக்கணும். அப்போ இந்த 238ல இருந்து 4 இதுக்கு வந்துரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? 238ல இருந்து 4 போச்சு அப்படின்னா 234. இதுதான் நம்ம சொல்றோம். இது வந்து தோரியம் அப்படிங்கிறது. ஸோ இத பத்தி தான் இங்க குடுத்திருப்பாங்க. இத ரீட் பண்ணுங்க. அப்புறமா மேல இருக்கிறது நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பீட்டா டிகே அப்படிங்கிறது, பீட்டா அப்படிங்கிறது நம்ம அந்த ப்ராப்பர்ட்டீஸ்லயே பார்த்தோம். -1 E0. ஸோ -1 நமக்கு -1னா என்னன்னா, ஒரு எலக்ட்ரான கெயின் பண்ணுதுன்னு அர்த்தம். +1 அப்படின்னா ஒரு எலக்ட்ரான லூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஏன் அது வந்து சொல்றாங்க அப்படின்னா, ஏன் அது பிளஸ், ஏன் அது மைனஸ் அப்படின்னா, 2 பேருமே கவனிச்சுக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பேருக்குமே நான் காமனாவே சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஆட்டம், ஒரு அணு கிட்ட வந்து ஒரு 6 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுகிட்ட எவ்வளவு இருக்கும்? 6 புரோட்டானும் இருக்கும். இப்போ இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான நான் வந்து ரிமூவ் பண்றேன். ஒரு எலக்ட்ரான நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு எத்தன எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும்? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனா எத்தன புரோட்டான் இருக்கும்? 6 புரோட்டான் இருக்கும். புரோட்டான் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னேன்? பாசிட்டிவ்லி சார்ஜ், அதாவது நேர்மின் சுமை உடையது. எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ், எதிர்மின் சுமை உடையது. இப்போ இந்த ஆட்டம் கிட்ட எந்த சார்ஜ் அதிகமா இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் தான் அதிகமா இருக்கு. அதாவது நேர்மின் சுமை தான் அதிகமா இருக்கு. அதனால தான் இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நேர்மின் அயனி, கேட்டயான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே இது ஒரு ஆட்டம், நியூட்ரலா இருக்க ஒரு ஆட்டம் கிட்ட ஒரு 7 எலக்ட்ரான் இருக்குது. 7 புரோட்டான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து என்ன பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரான கெயின் பண்ணுது. ஒரு எலக்ட்ரான கெயின் பண்ணுச்சு. அதாவது ஒரு எலக்ட்ரான வாங்கிக்குது. வாங்கிக்குது அப்டின்னா வந்து இது ஏன் குடுக்குது, ஏன் வாங்குதுங்கிறது எல்லாமே நான் உங்ககிட்ட போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு, நிலையா இல்ல. அது வந்து மந்த வாயு மாரி, நோபல் கேஸஸ் மாரி மாறுறதுக்காக தான் வந்து எலக்ட்ரான குடுக்குது, வாங்குது, ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்காக தான் இங்க. இப்போ வந்து அது நிலையா இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரான் இது கெயின் பண்ணுது. ஸோ அப்ப கெயின் பண்ணுதுன்னா நமக்கு இங்க எத்தன எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஒரு ஆட்டம் கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனா புரோட்டான் வந்து எவ்வளவு தான் இருக்கு? நமக்கு 7 புரோட்டான் தான் இருக்கு. அப்ப இந்த ஆட்டம் கிட்ட எந்த சார்ஜ் அதிகமா இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எதிர்மின் சுமையுடைய சார்ஜ் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கு. நேர்மின் சுமைய விட எதிர்மின் சுமை தான் அதிகமா இருக்கு. அதனால இந்த ஆட்டம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மைனஸ்ன்னு சொல்றோம். அப்போ எலக்ட்ரான ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நியூட்ரலா இருக்கிறது, அதாவது நடுநிலைமையா இருக்கிறது வந்து உங்களுக்கு என்னவா மாறுது? நியூட்ரலா இருக்கிறது உங்களுக்கு நெகட்டிவா மாறுது. எலக்ட்ரான கெயின் பண்ணா. அதே மாரி நியூட்ரலா நடுநிலைமையா இருக்க ஆட்டம் வந்து எலக்ட்ரான குடுத்துருச்சுன்னா உங்களுக்கு என்னவா மாறுது? பாசிட்டிவ்லி சார்ஜ், நேர்மின் அயனியா மாறுது. ஸோ அதனால தான் இங்க -1 நான் உங்களுக்கு சொன்னேன். -1 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னன்னா, எலக்ட்ரான அது கெயின் பண்ணுது. ஸோ அப்ப 15 அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரான கெயின் பண்ணுச்சுன்னா, இங்க நமக்கு என்னவா மாறிடும்? 16. இங்க மேல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னா, இல்ல. அப்ப மேல இருக்க அந்த மாஸ் நம்பர், மாசு எண் அது வந்து 2மே சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் பீட்டா டிகே. நெக்ஸ்ட் காமா டிகே. காமா டிகேக்கு நம்ம பார்த்தோமே, எந்த ஒரு சார்ஜுமே இருக்காது அப்படின்னு பார்த்தோம்ல. இங்க குடுத்திருப்பாங்க. இங்க காமா டிகே ஒன்லி த எனர்ஜி லெவல் ஆஃப் நியூக்ளியஸ் சேஞ்ச். எனர்ஜி லெவல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அட்டாமிக் நம்பரோ, மாஸ் நம்பரோ சேஞ்ச் ஆகாது. இதுல நோட்ல என்ன குடுத்திருக்காங்க பாருங்க. இன் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் த எலிமெண்ட் ஃபார்ம்ட் அஸ் த ப்ராடக்ட் நியூக்ளியஸ் இஸ் ஐடென்டிஃபைடு பை அட்டாமிக் நம்பர் ஆஃப் த ரிசல்டிங் நியூக்ளியஸ் அண்ட் நாட் பை இட்ஸ் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர பார்க்கக்கூடாது. அட்டாமிக் நம்பர் தான் பார்க்கணும். ஏன்னா இங்க கீழ நமக்கு அட்டாமிக் நம்பர் தான் வேரி ஆகுது. மாஸ் நம்பர் வேரி ஆகுது. ஸோ அப்ப நம்ம இத பார்க்கிறப்ப நம்ம அட்டாமிக் நம்பர் தான் பார்க்கணும். மாஸ் நம்பர் பார்க்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஆ இதுல ஒரு இடம்பெயர்வு விதி ஒண்ணு இருக்கு. ஸோ ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் லா. இங்க பார்த்தீங்கன்னா, when a radioactive element emits an alpha particle, a daughter nucleus is formed whose mass number ஆல்ரெடி இதுல மேல இருக்கிறதுல நம்ம எவ்வளவு கம்மி பண்ணோம்? 4 கம்மி பண்ணோம். கீழ இருக்க நம்பர் Zல நம்ம எவ்வளவு கம்மி பண்ணோம்? 2 கம்மி பண்ணோம். இதே இது பீட்டா பார்ட்டிகிளா இருந்ததுன்னா, கீழ இருக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம 1 ஆட் பண்ணணும். ஸோ அதான் இங்க குடுத்திருக்காங்க. அந்த அட்டாமிக் நம்பர் இஸ் மோர் பை 1 யூனிட். 1 ஆட் பண்ணணும். ஆனா மாஸ் நம்பர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. மாஸ் நம்பர் இஸ் த சேம். அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. காமாக்கு நமக்கு அட்டாமிக் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஆல்பா சிதைவு. ஆல்பா சிதைவுல என்ன எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க? இங்க 92 இருக்கு. இங்க நமக்கு வந்து ஆல்பா பார்ட்டிகிள். ஆல்பா பார்ட்டிகிள்னா வந்து 2 புரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கும். ஸோ 2 புரோட்டானால 2.
இங்க 2 புரோட்டான் 2 நியூட்ரான் ரெண்டுமே சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 4. ஏன்னா மாஸ் நம்பர் மாஸ் n அப்படிங்கிறது புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு இதுல இருந்து நமக்கு என்ன வரணும்னா நியூக்ளியஸ் அதாவது அணுக்கருவுல இருந்து நமக்கு ஆல்பா துகள்கள் வரணும். ஆல்பா துகள்கள் வரணும்னா கண்டிப்பா நமக்கு இந்த ப்ராடக்ட்ல இந்த இது வேணும். அப்ப இந்த 92ல இருந்து கண்டிப்பா 2 வந்து கம்மி ஆகணும். அப்ப 92ல இருந்து 2 கம்மி ஆச்சுன்னா இங்க என்ன வருதுன்னு பாருங்க 90. அது மாதிரி இங்க நமக்கு வேணுங்கிறதுல மேல எவ்வளவு இருக்கு 4 இருக்கு. அப்ப இந்த 238ல இருந்து 4 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க 234. இது வந்து ஆல்பா சிதைவு. அதே மாதிரி பீட்டா சிதைவு. பீட்டா சிதைவுக்கு நம்ம அந்த இந்த டேபிள்ல பாத்துருந்தோம் இல்லையா? டேபிள்ல பீட்டாவே கொடுத்திருந்தாங்க. -1 E0 கொடுத்திருந்தாங்க இல்லையா? அதேதான் இங்க. இது நமக்கு வேணும். இதுதான் ஏன்னா பீட்டா சிதைவுனா அப்படிதான் பார்த்தோம். அணுக்கருவுல இருந்து நமக்கு என்ன வெளியே வரணும்? பீட்டா துகள் வெளியே வரணும். அப்ப இதுதான் பீட்டா துகள். இந்த பீட்டா துகள் கண்டிப்பா வெளியே வரணும் அப்படின்னா இது -1 அப்படிங்கிறது எலக்ட்ரானை வாங்கியிருக்கும். அப்ப இங்க வந்து நமக்கு இங்க ஏன் நீங்க புரோட்டானை ஏன் எலக்ட்ரான் சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. எலக்ட்ரானோட நம்பரும் புரோட்டானோட நம்பரும் சேமா தான் இருக்கும். ஸோ இசட்டுங்கிறது நீங்க புரோட்டானோட கவுண்ட் தானே சொன்னீங்க. அப்புறம் ஏன் எலக்ட்ரான் சொல்றீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் இது கெயின் பண்ணுது. அதனால வந்து அது 16 எலக்ட்ரானா மாறிடுது. அதாவது 16 புரோட்டானாவா மாறிடுது. மேல இருக்க அந்த மாஸ் நம்பர் மாஸ் எண்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இது வந்து பீட்டா சிதைவு. காமா சிதைவுக்கு நம்ம பார்த்தோம் அதுக்கு மின்னூட்டம் எதுவுமே இல்ல. அது வந்து நடுநிலைமை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால அதுல அணு எண்லையுமே நிறை எண் மாசு எண்லையுமே நமக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. இதை ரிலேட் பண்ணி தான் இங்க மேல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கதிரியக்க இடம்பெயர்வு விதி. ஸோ ஆல்பா துகளை உமிழும் போது ஆல்பா துகள் வெளியே வரும்போது அதோட நிறை எண்ல வந்து நம்ம என்னது 4ம் நிறை எண்ல 4 மைனஸ் பண்ணோமா அணு எண் கீழே இருக்க அணு எண்ல எதை மைனஸ் பண்ணோம் 2 மைனஸ் பண்ணோம். இதே இது கதிரியக்க தனிமம் ஒன்று பீட்டா துகள் வந்து வெளியே வரும்போது மேல இருக்கிறதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நிறை எண்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனா கீழே இருக்கிறதுல ஒண்ணு அதிகமா இருந்தது. கீழே இருக்கிறதுங்கிறது என்னது அணு எண். அணு எண்ணில் ஒண்ணு அதிகரித்து இருக்கிறது. சரி, ஃபிஷன் அண்ட் ஃபியூசன்ஸ் வந்து நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபிஷன் ஃபியூசன்ஸ் அதுக்கப்புறமா இருக்க எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? டவுட்ஸ் எதுவும் இல்லைங்களா? ஃபோர்டீன் மெம்பர்ஸ் இருக்கீங்க. யாராவது ஒருத்தங்களாவது ரிப்ளை பண்ணுங்க. டவுட் ஏதாவது இருக்கா? கிளியரா புரிஞ்சுதுங்களா? வாய்ஸ் எங்கேயாவது பிரேக் ஆச்சுங்களா? நோ மேம், கிளியரா இருந்துச்சு மேம். ஓகே, சொல்லுங்க சார், என்ன டவுட்? ராம் சார். மேம் இதோட அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோமே சார் போன கிளாஸ்ல. ஓகே மேம், நான் இப்பதான் ஜாயின் பண்ண தெரியல மேம். ஓகே, நான் பார்த்தேன். போன கிளாஸ்ல ரெக்கார்டட் வீடியோ இருக்கும் சார், பாருங்க. இது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் மாதிரி தான் உங்களுக்கு சமச்சீர் புக் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுலயும் உங்களுக்கு இந்த லெசன் ஃபுல்லாவே நான் நாளைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஸோ அதுலயும் அப்ளிகேஷன்ஸ் ஓகே இருக்கும், மேம், அதுவும் ஓகே. கவர் ஆகும் சார். மேம் ஆடிபிளா இருக்கா? சொல்லுங்க சார். மேம் அந்த பீட்டா டிகே சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதுல வந்துட்டு எலக்ட்ரான் வந்துட்டு வில் பி எமிட்டட் ஆகும் ஃப்ரம் த பேரண்ட் நியூக்ளியஸ் சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க சார். ரைட்டா? அப்ப இருக்கப்ப வந்துட்டு இன் நேச்சர் ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் ரிமூவ் ஆகுது. பட் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய புரோட்டான் ரிமைனிங் சேம் தானே? இல்ல சார், நமக்கு வந்து புரோட்டான் வந்து நமக்கு எங்கேயுமே மூவ் ஆகாது. நம்ம முதல்ல பார்த்துப்போம். புரோட்டான் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்ல பைண்டா இருக்கும். நியூக்ளியஸ்ல ஆமா, எஸ். புரோட்டானும் நியூட்ரானும் பைண்டா இருக்கும். எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நமக்கு ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நமக்கு ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது. ரியாக்ஷன்ஸ்ல எப்படி இன்வால்வ் ஆகும்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணியோ கெயின் பண்ணியோ இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால ஆமா. நம்ம புரோட்டானோட எண்ணிக்கை வந்து நம்ம இசட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம ஜென்ரலா நம்ம ரியாக்ஷன்ஸ்ல எல்லாமே நம்ம பாக்குறப்ப அது எலக்ட்ரான் தான் பார்ப்போம். ஏன்னா எலக்ட்ரானோட ரைட். கவுண்ட் மாறுது அப்படின்னா புரோட்டானோட கவுண்ட் வந்து மாறும். ஆட்டம்க்கு ஆட்டம் மாறும். பட் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்க ஒரு புரோட்டானும் லூஸ் ஆகுதுன்னு மீனிங் கிடையாது. இல்ல, ஏன்னா இப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1 சொல்றீங்க. இட் மீன்ஸ் புரோட்டானோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். ரைட்டுங்களா?
அந்த இன்க்ரீசிங் எப்படி நடக்கும் மேம்? நியூக்ளியஸ் மூலியமா நியூட்ரானோட டிகே நடக்குமா இல்ல எப்படி நடக்கும் அது? இல்ல சார், இன்க்ரீஸ் ஆகும்னா ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அதுதான். ஓகே. இப்போ வந்து இங்க நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். ஓகே. ஷேர் தெரியுதா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியலைங்களா? இல்ல மேம் இல்ல ஸ்கிரீன் தெரியல எனக்கு. நான் வரேன் சார். இப்ப தெரியுதுங்களா? எஸ் மேம், குட். ஸோ இப்போ வந்து ஒரு நமக்கு நியூக்ளியஸ் இருக்குது சார். நியூக்ளியஸ்க்கு அப்புறமா நமக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும் இல்லைங்களா சார்? இப்போ இது ஆமா, வந்து எஸ். நீங்க அன்ஸ்டேபிள் வச்சுக்கோங்க. அன்ஸ்டேபிள் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. லாஸ்டா வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ 7 இருக்குதுன்னா இது அன்ஸ்டேபிள் இல்லைங்களா? இப்போ இது வந்து நியூட்ரலா இருக்கு. நியூட்ரலா இருக்குன்னா இது வந்து ரியாக்ஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகல. அப்போனா இங்க வந்து நமக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்ல நமக்கு எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. சோ ஒரு 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அங்க 9 புரோட்டான் இருக்கும். ஏன்னா ஆட்டம் வந்து நியூட்ரல். ஆமா, ஓகேங்களா? ரைட். ரியாக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இது வந்து நியூட்ரலா இருக்கு. இப்போ இது வந்து ஸ்டேபிளா ஆகணும். ஸ்டேபிளா ஆகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஓகே, எஸ். அப்போ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது அப்படின்னா நமக்கு எவ்வளவா மாறிடும்? 10 எலக்ட்ரான்ஸ் தான் மாறும். ஆனா புரோட்டான் வந்து 10 மாறாது. புரோட்டான் 9 தான் இருக்கும். சோ ஓகே. அதனாலதான் இங்க நமக்கு பாசிட்டிவோட வேல்யூ கம்மியா இருக்கு, நெகட்டிவோட வேல்யூ நமக்கு வந்து அதிகமா இருக்கிறதுனாலதான் இது நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஆனையான் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? ஓகே. புரியுது மேம். ஆனா So அட்டாமிக் நம்பர் இஸ் சம்மேஷன் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ், ரைட்டா? அது வந்து ஃபார் நியூட்ரல் ஆட்டம். ஒன்லி ஃபார் நியூட்ரல் ஆட்டம். ஆமா, ஒன்லி ஃபார் நியூட்ரல் ஆட்டம் தான். ஓகே. நீங்க இது வந்து அப்ப இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுக்கும் அட்டாமிக் நம்பருக்கும் சம்பந்தம். இதை நீங்க வச்சு அட்டாமிக் நம்பரை சேஞ்ச் பண்ண கூடாது. அது வந்து ஒன்லி ஃபார் நியூட்ரல் ஆட்டம்க்கு தான் அட்டாமிக் நம்பர் நம்ம பார்க்கணும். இது வந்து இது அயான்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா புக்ல வந்து அந்த 6.2.4ல வந்து பீட்டா செகண்ட் பேராகிராஃப் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நோ சேஞ்ச் இன் த மாஸ் நம்பர் பட் த அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீசஸ் பை 1 ன்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுறப்ப மாஸ் நம்பர்னா என்ன சார்? டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இதுல எந்த சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும்னு நான் சொன்னேன். நீங்க எலக்ட்ரான் மட்டும் அடிஷனலா சொல்றீங்க. புரோட்டான்ல எந்த சேஞ்சஸா இருக்கும்னு சொன்னேனா? இல்ல, எஸ். அதனால அங்க அட்டாமிக் நம்பர்ல சேஞ்சஸ் இல்ல. சாரி, மாஸ் நம்பர்ல சேஞ்சஸ் இல்ல. சாரி, மாஸ் நம்பர்ல சேஞ்சஸ் இல்ல. ஆமா, பட் இது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1 ன்னு சொல்றோம். அப்ப அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1னா வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான் அல்லது இது இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லைங்களா? நியூட்ரான் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அதுதான் சார் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து இன்க்ரீசஸ்ங்கிறது கிடையாது சார். அங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ். அட்டாமிக் நம்பர்ங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் இல்லீங்களா? நம்ம இங்க ஃபுல்லாவே எலக்ட்ரான்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் வந்து எதுக்கு மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா நியூட்ரல் ஆட்டம்க்கு மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, இதுல கன்சிடர் பண்ண கூடாது. இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. அதாவது நீங்க Z அப்படிங்கிறது நம்ம 2 விதமாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணு வந்து நம்பர் ஆஃப் புரோட்டானும் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இவங்க எல்லாமே எதை மீன் பண்றாங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை தான் மீன் பண்றாங்க. ஏன்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிடுச்சு. சோ அதனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேஞ்ச் ஆகுது. அதனால அங்க இசட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலயுமே சேஞ்ச் ஆகாது. அது நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நியூட்ரல் ஆட்டம்க்கு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இங்க அவங்க சொல்றது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் எலக்ட்ரானை தான் அவங்க மீன் பண்றாங்க. ஓகே மேம், ஷூர் மேம், தேங்க் யூ. ஓகே சார். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் சொல்லுங்க மேம். மேம் இப்போ டெஸ்கிரிப்டிவ்ல எப்படி क्वेश्चंस கேட்பாங்க மேம் இது? இந்த அட்டாமிக் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல வந்து டிஸ்கிரிப்டிவ்ல உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் பேஸ்ட் क्वेश्चंस கொஞ்சம் கண்டிப்பா இருக்கும். பிளஸ் இது ரிலேட்டடா வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்ன இனிஷியேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க, அது மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. இதுல வந்து தமிழ்நாட்டோட பங்கு என்ன, இந்த ஃபீல்டு வந்து டெவலப் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டுல என்ன பங்கு இருக்கு, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல என்ன பங்கு இருக்கு, அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன லான்ச் பண்ணிருக்காங்க, ஸோ இப்போ அதோட ஸ்டேட் என்ன அப்படி கேட்கலாம். இல்ல அப்படின்னா இந்த லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி क्वेश्चंस வந்து டிஸ்கிரிப்டிவ்ல வரும். ஓகே மேம். இந்த ஆட்டம் மாடல்ஸ் தனித்தனியா கேக்குறது அப்படி எல்லாம் எதுவும் இருக்காது? அது வந்து ரேர் தான். உங்களுக்கு வந்து குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னாலே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டா தான் क्वेश्चंस வரும் மெயினா.
அதுவும் போக அவங்க ஜென்ரலாவே அவங்க கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்னாலும் நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா உங்களோட ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து எழுதினா மட்டும்தான் உங்களோட பேப்பர் வந்து கொஞ்சம் யூனிக்கா தெரியும். மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பூஸ்டப் ஆகும். நீங்க நார்மலா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே எழுதணும். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புக்ல அதுதான் நமக்கு வந்து பேஸ் வந்து சமச்சீர் தான். சமச்சீர் புக்ல இருக்க கீவேர்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். இதுக்கு மெயினான கீவேர்ட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மெயினான கீவேர்ட்ஸை நீங்க அங்க இன்க்ளூட் பண்ணிட்டு சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க, என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, என்ன நிலைமையில இருக்கு, இது எல்லாமே நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க பேப்பரை பாக்குறப்பவே நம்ம ஜென்ரலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி எழுதியிருக்காம ஓரளவு கொஞ்சம் இதுவா எழுதியிருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் மார்க் போடுவாங்க. ஓகே 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 அந்த மாதிரி இதுல நீங்க அப்ரோச் பண்ணுங்க. எந்த டாபிக்கா இருந்தாலும் நீங்க டிஸ்கிரிப்டிவ் எழுத போறீங்கன்னா அந்த மாதிரி இதுல நீங்க அப்ரோச் பண்ணுங்க. எல்லாத்துலயுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு வரணும். நீங்க ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ்லயும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தான் நீங்க கன்க்ளூட் பண்ணணும். ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸ் போட்டு நீங்க அதுல எழுதுவீங்க. அந்த கண்டென்ட்லயும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவங்களால ஆட் பண்ண முடியுமோ அது நீங்க எல்லாமே ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மார்க்ஸ் பூஸ்ட் அப் தான் எல்லாமே. இப்படிதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கரெக்ஷன் பண்றவங்களும். ஓகே ஓகேங்க. தேங்க்யூ மேம் ஓகே. சொல்லுங்க மேம். மேம் இப்போ கம்மிங் வீக் டெஸ்ட்டுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ் இருக்குங்க மேம். ரோபோட்டிக்ஸ் இருக்காது. நான் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட சொன்னேன். கம்மிங் வீக் டெஸ்ட்டுக்கு ரோபோட்டிக்ஸ் டாபிக் கிடையாது. நியூக்ளியர் பிசிக்ஸ் தான். ஓகே மேம், அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டோட போர்ஷன் தானுங்களா? ஆமா. ஏன்னா ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி இது உங்களுக்கு இந்த டெப்தா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காமே, அதனால இந்த கான்செப்ட்ஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு தான். அது ஒரு ஜஸ்ட் ஒரு தியரி மாதிரி போயிட்டே இருந்தது. ஸோ அதனால ஓகே நான் உங்களுக்கு அடிஷனல் கிளாஸஸ் மாதிரி நான் ரெக்கார்டட் வீடியோவா கொடுத்துறேன். அது நீங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கான டெஸ்ட் எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீவியஸாவே ஒரு 10 days பிஃபோராவே சொல்லிடுவாங்க. ஓகே பட் அதுக்கான கிளாஸஸும் வந்துடும், ரெக்கார்டட் வீடியோவா வரும். ஓகே மேம், தேங்க் யூ. ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? நத்திங் மேம், தேங்க்ஸ் so much. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். பாய்.